நம்ம கவுலூன் மாதத்தில் தினமும் நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி 3000லேருந்து 4000 சம்சா வரைக்கும் அவங்க தயார் பண்ணுறாங்க. 2000 பேர் தினமும் நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி வராங்க. இந்த சம்சா ஏற்பாடுகளை வந்து நம்ம காயல்பட்டினத்திலேருந்து சாமு ஹோட்டல்லேருந்து சிறப்பாகவே வரவழைச்சிருக்காங்க. 3 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேர் வந்து 3000லேருந்து 4000 சம்சாவை அவங்க முழுக்க மாவு பிசைஞ்சதுலேருந்து எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த சம்சா நீங்கள் நோன்பு திறக்க ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் அதிகமான மக்கள் வரதுனால நார்மலாக மற்ற நாளில் 3000 சம்சா டெய்லி நம்ம கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 4000 சம்சா கொடுக்குறோம். நம்ம ஊர் பாரம்பரியத்தில் எப்படி சாமு ஹோட்டலில் 2000 கறி சம்சா கொடுக்குறோமோ அதே ஸ்டைலில் தான் இந்த வருஷம் இன்ஷால்லா நம்ம பள்ளியில் ஹாங்காங்கில் கொடுக்குறோம். வெங்காயம் வந்து 45 to 50 கிலோ வெங்காயம் ஆகும். கறி வந்து 25 கிலோ கறி ஆகுது. 20 கிலோ கறி 20 கிலோ கீமா போடுறோம். நைட்டு பூராமே அந்த இலை எடுக்கிறதுக்கு வேலையை ஒதுக்கிடுவோம். காலையில் வந்து சம்சாவை சுற்றிட்டு மத்தியானத்துக்கு மேலே பொறிச்சு என்னென்னு கிட்டத்தட்ட அந்த 3000 சம்சாவையும் பொறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வேலை முடியவே ஒரு 12-13 மணி நேரம் ஆகும். இது நைட்டில் வந்து இந்த ஷிஃப்ட் இலை எடுத்துருவோம். காலையில் வந்து வெங்காயம் வெட்டி மற்றபடி மசாலா போட்டு சம்சாவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். மொத்தமே காயல்பட்டது சாமு ஹோட்டலேருந்து நாங்கள் சகோதரர்கள் 3 பேருமே வந்திருக்கோம். இந்த 3 பேர் சேர்ந்து தான் இந்த 3000லேருந்து 4000 சம்சாவை ஒரே நாளில் மாவு பிசைஞ்சி ஆரம்பிச்சிலேருந்து நோன்பு இஃப்தாருக்கு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் எல்லா வேலைக்கும் அவங்க தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நோன்பு இஃப்தார் நிகழ்ச்சியை பார்ப்போம்.